176 சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை புரட்சி தமிழக எடப்பாடியார் மக்களை சந்திச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? ஏன் வெற்றி 176 தொகுதியில நேரடியா போய் சந்திச்சிருக்கிறாருல? எந்த தலைவர் சந்திச்சிருக்கிறாங்க சொல்லுங்க. 176 சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியா போய் அந்த மக்களை சந்தித்து இந்த அவல ஆட்சியினுடைய நிலையை, உண்மைத்தன்மையை தோல்வி. ஒரு டிஜிபி பொறுப்பு டிஜிபியா வச்சுக்கிட்டு இத்தனை மாசமா போய்கொண்டு இருக்கிறது. ஒரு டிஜிபி நியமிக்க முடியலையா? முதலமைச்சர்னால பரிந்துரை செய்த முடியலையா? எவ்வளவு பெரிய நமக்கு அவமானம். இப்ப நாடு முழுவதும் பயங்கரவாத தாக்குதலுக்கு தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா டிஜிபி நிரந்தர டிஜிபி இருந்தா தானே பண்ண முடியும். யாரு மக்களுடைய உயிருக்கு யார் பாதுகாப்பு? உள்துறை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் தானே பாதுகாப்பு. இதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடி தோல் எடுத்து காட்டுறாரு.